காலனித்துவ சக்திகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் அமைச்சர்கள் அதனுடன் தொடர்புடைய நாடுகளை அறிவிக்காமல் இருப்பது ஏன் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க கேள்வி எழுப்புகின்றார். மீகுடையில் இன்று முற்பகல் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை கூறினார். மீகுட உடகைவத்த பகுதியில் சிறுவர்களுக்கு பாடப்புத்தகங்களை விநியோகித்தல் மற்றும் அனோமா பொன்சேகா மாற்றத்திற்கு புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. எம்மை அச்சத்திற்குள்ளாக்கும் பல கருத்துக்களை ஊடகங்கள் வாயிலாக சிலர் வெளியிட்டு வருகின்றனர். அத்தகைய கருத்துக்களை வெளியிடுவோரின் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர். காலனித்துவ அழுத்தங்கள் எமது நாட்டிற்குள் வந்து எம்மை வழங்கப் போவதாக அவர்கள் கூறுகின்றனர். எந்த ஒரு அமைச்சரும் அந்த சர்வாதிகார நாடுகள் என்னவென்பது தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவதில்லை. எந்த நாட்டிலிருந்து காலனித்துவ சக்தி வருகின்றது என ஒரு அமைச்சரேனும் கூறுவாரா? எந்த நாட்டிலுள்ள அரசியல் கட்சிகள் இவ்வாறு செயற்படுகின்றது என்பது தொடர்பில் கூறுவதில்லை. இத்தகைய கருத்துக்களை வெளியிடும் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நாடுகளுக்கான விசாக்களை பெற்று அங்கு செல்கின்றனர். அங்கு சென்று விடுமுறைகளை கழித்து வருகின்றனர். ஆனால் மீண்டும் நாடு திரும்பியதும் மாறுபட்ட பாடல் ஒன்றை பாடுகின்றனர். எமது நாட்டில் உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் என்ன? எமது நாட்டில் உள்ள ஆச்சரியம் என்ன? மிகவும் கஷ்டப்படுகின்ற பிரிவினரும் நாட்டில் உள்ளனர். நகரங்களுக்குள் சென்று பார்த்தால், கிராமங்களுக்குள் சென்று பார்த்தால் நகரத்தை போல் மக்கள் வாழ்வதை காண முடிகின்றது. இவர்களுக்கு எம்மிடமிருந்து என்ன கிடைக்க வேண்டும்? பொது தேர்தல் நடத்தப்படுகின்றது. நிறப்பேதங்களை ஏற்படுத்திக் கொண்டு கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. எனினும் எமது நாட்டின் வறுமையும் அபிவிருத்தியும் ஒரு இடத்தில் தேங்கி நிற்கின்றன. எவ்வித முன்னேற்றமும் இல்லை. தரித்திரතාවය සහ සංවර්ධනය එතනම මිසක් මේට වඩා ඉහළ ගිය තැනක් නම් මම දැක්කේ නෑ. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கை 95% வெற்றி அளித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கின்றார். சூரியவெவ பெதிகம் தோட்டம் மற்றும் மீகா ஜதுர பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைச்சரினால் இன்று நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அதிகாரி ஜனாதிபதிතුමා සමග කර සාකච්ඡාවකින් අනතුරුව අපි තීන්දුව කරා ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதன் பின்னர் ஆரம்பத்திலிருந்து அனைவருக்கும் நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நாம் தீர்மானித்தோம். ஒரு வேளையிலும் உணவு இருக்கக்கூடாது என்றும் அரசாங்கத்தினால் அனைத்து வேளைகளிலும் உணவுகளை வழங்கும் திட்டம் ஒன்றை நாம் முன்னெடுத்தோம். இதன்படி 95% வெற்றியளித்தது. கிராம சேவை உத்தியோகத்தர்களால் வர்த்தக நிலையங்களில் பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டு அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அனைத்தையும் அரசாங்கத்தினால் செய்ய முடியாது. எனினும் அரசாங்கம் முடியுமான அளவு தலையீடு செய்துள்ளது. வெள்ளப்பெருக்கை அரசாங்கம் அனுப்புவதாக சிலர் கதைக்கின்றனர். அவர்களும் ஆட்சி புரிந்துள்ளனர் என்பதை மறந்துள்ளனர். அந்த காலப்பகுதியில் எந்த அளவு நிவாரணம் மக்களுக்கு வழங்கப்பட்டது? வெள்ளத்தினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு மீண்டும் வீடுகளை பெற்றுக் கொடுக்க போராடுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அம்பலாந்தோட்டை ரிதிகம மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசவினால் முன்னெடுக்கப்படுகின்ற நிவாரண உதவிகளை வழங்கும் திட்டத்தின் கீழ் ரிதிகம பகுதியில் 1500 குடும்பங்களுக்கு இன்று உலர் உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் சுனாமி அனர்த்தம் மேற்பட்டு 8 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் இன்று வீடுகளை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். கூட்டமைப்பு அரசாங்கத்தின் ஆட்சியில் 8 வருடங்கள் கடந்தும் வீடுகளின்றி மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் 2012ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் 8 வருடங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கு 2020ஆம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். உங்களுக்கு விரைவில் அந்த வீடுகளை அரசாங்கத்தை நிதி அனுசரணைகளுடன் நிர்மாணித்துக் கொடுப்பதற்காக பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சி குரல் கொடுக்க உள்ளது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆழிப்பேரலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சவுதி அரேபியா வழங்கிய 500 வீடுகளை மக்களிடம் கையளிக்க அரசாங்கம் தவறியுள்ளதாக முஸ்லிம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் கூட வழங்கப்படவில்லை. முஸ்லிம் மக்களுக்காக சவுதி அரேபியா 500 வீடுகளை வழங்கியது. அதை இந்த அரசாங்கம் மக்களிடம் கையளிக்கவில்லை. தற்போது மீண்டும் அந்த வீடுகளை நிர்மாணிக்க வேண்டுமாயின் ஏற்கனவே செலவிட்ட தொகையை விட இரட்டிப்பு தொகையை செலவிட நேரிடும். அனைத்தும் உடைந்து காணப்படுகின்றன. 7 வருடங்களாக துன்பத்தை அனுபவிக்கும் இந்த மக்களுக்காக இவர்களிடம் எந்த ஒரு செயற்திட்டமும் இல்லை.
அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் முஸ்லிம் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதற்காகவே முஸ்லிம் காங்கிரஸ் அரசாங்கத்துடன் இணைந்தது. அரசாங்கத்தின் ஒப்பந்தங்களை செயற்படுத்துவதை விடுத்து சுனாமி வீடுகள் 500 மக்களுக்கு கிடைக்காவிட்டால் தாம் வெளியேறுவதாக அரசாங்கத்திடம் கூறுமாறு நாம் முஸ்லிம் காங்கிரசின் தலைவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். திடீர் விபத்தில் உயிரிழந்த சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் சிலோன் டுடே ஆங்கில பத்திரிகையின் பெண் ஊடகவியலாளர் அமிலா மெண்டிஸ் ஜாய்சிங்கவின் இறுதி கிரியைகள் இன்று இடம்பெற்றன. பிளியந்தலை தெல்தர பொது மயானத்தில் இறுதி கிரியைகள் நடைபெற்றன. பிளியந்தலை தெல்தரவில் அமைந்துள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பூத உடலுக்கு உறவினர்கள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த திங்கட்கிழமை முற்பகல் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது அமிலா மெண்டிஸ் ஜெயசிங்க விபத்தை எதிர்நோக்கினார். நடைபாதையில் சென்று கொண்டிருந்த அமிலா மீது அதிக வேகத்துடன் செலுத்தப்பட்ட லாரி மோதியது. இதனால் கடும் காயங்களுக்கு உள்ளான அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். கேரளப்படை தக்ஷிலா பகுதியைச் சேர்ந்த அமிலா சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் சிலோன் டுடே ஆங்கில பத்திரிகையில் கடந்த ஜூன் மாதத்திலேயே இணைந்து கொண்டுள்ளார். கொழும்பில் உள்ள சர்வதேச பாடசாலையொன்றில் கல்வி பயின்ற அவர் உயிரிழக்கும் போது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பொன்றின் இறுதியாண்டு கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இயற்கையின் ஒரு கொடையான கற்பகத்தரு மக்களின் பயன் தரு சொத்தாக விளங்குகிறது. வறிய நிலை மக்களின் வாழ்வுக்கு வருமானம் ஈட்டிக் கொடுக்கின்ற கற்பகத்தருவிலிருந்து பல பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னருவில் பற்ற பிரதேச செயலகப்பிரிவுக்குட்பட்ட உந்தாச்சி மடம் கிராமத்தில் அதிக பெண்கள் பெட்டி இழைத்தல் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பனை ஓலையினை பயன்படுத்தி இந்த பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஓலையினை காய வைத்து அதனை சீவி வாரி நிறமூட்டி இழைக்கப்படும் இந்த பொருட்கள் உள்ளூர் மக்களாலும் சுற்றுலா பயணிகளாலும் மிகவும் கவரப்படுகின்றது. ஓலை பெட்டி, ஓலை சுழகு, ஓலை தட்டு, ஓலை விசிறி, ஓலை பாய் மற்றும் அழகுபடுத்தும் காட்சி பொருட்கள் போன்றன இதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆனாலும் பனை வளத்தின் அழிவினால் இந்த உற்பத்திகள் பாதிக்கப்படும் நிலையும் காணப்படுகிறது. சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத இது போன்ற உற்பத்திகளை மேற்கொள்ளும் தம்மை பொருளாதார ரீதியில் முன்னேற்ற அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும். குழந்தை இயேசுவின் பிறப்பை அடுத்து எகிப்துக்கு சென்ற திருக்குடும்பம் ஏரோது மன்னரின் மரணத்தை அடுத்து மீண்டும் இஸ்ரேலின் நாசரேத்துக்கு வருகை தந்ததாக திருவிவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து தமது சிறுபராயத்தில் வாழ்ந்த நசரேத்தில் உள்ள புனித சூசியப்பர் தேவாலயம் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் ஸ்டோரி ஆஃப் கிறிஸ்துமஸ் தொகுப்பு அடுத்து. நசரேத்தில் அமைந்துள்ள புனித சூசியப்பர் தேவாலயத்தின் தோற்றமே இது. தேவாலயத்திற்குள் பிரவேசிக்கும் இடத்தில் காணப்படுகின்ற இந்த ஓவியத்தில் பால்கன் இயேசுவின் சிறுபராயம் தொடர்பான காட்சிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் தமது சிறுபராயத்தில் வாழ்ந்ததாக நம்பப்படுகின்றது. இந்த இடத்தில் புனித சூசியப்பரின் தச்சு வேலைத்தளம் அமைந்திருந்தமையும் திருக்குடும்பம் வாழ்ந்திருந்தமையும் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து முதலாவது தேவாலயம் நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 12ஆம் நூற்றாண்டில் புனித சூசியப்பர் தேவாலயம் நிர்மாணிக்கப்பட்டதுடன் அரேபிய ஆக்கிரமிப்பின் போது அந்த தேவாலயம் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் சிதைவடைந்திருந்த தேவாலயத்தை உள்ளடக்கி மீண்டும் ஒரு தேவாலயம் அங்கு நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. தற்போது காணப்படுகின்ற இந்த தேவாலயம் 1914ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வேதாகமத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள கலிலேயா கடல் தொடர்பான தகவல்களுடன் நாளை சந்திப்போம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் எஞ்சிய 3 நாட்களில் சாணக்க விலகெதிர விளையாடுகின்றமை சந்தேகத்துக்கிடமாகியுள்ளது.
போட்டியின் இரண்டாம் நாளான இன்று உபாதைக்குள்ளான அவர் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் ஊடக முகாமையாளர் ரஜித் பெர்னாண்டோ ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது தெரிவித்தார். வைத்திய ஆலோசனைகளுக்கு அமைவாக அவரை தொடரில் இணைத்துக் கொள்வதா இல்லையா என தீர்மானிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் தகவல்கள் அடுத்து. மெல்பர்னில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய இலங்கை 156 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பதிலிடத்தாடும் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் இழப்பிற்கு 440 ஓட்டங்களை இன்றைய ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. இன்றைய தினம் 4வது ஓவரை வீசிய போது ஜானக வெலகதர் உபாதைக்கு உள்ளானார். அதனைத் தொடர்ந்து அந்த ஓவரில் எஞ்சிய பந்துகளை சமீந்தரங்க வீசினார். தனது 19வது டெஸ்ட் அரைசேட்டை கடந்த ஷேன் வாட்சன் 83 ஓட்டங்களை பெற்றார். ஆஸ்திரேலிய வீரர் ஒருவர் ஓராண்டில் பெற்ற அதிகபட்ச டெஸ்ட் ஓட்டங்கள் என்ற மைல்கல்லை இன்று தன்வசப்படுத்திக் கொண்ட மைக்கேல் கிளார்க் 187 ஓட்டங்களை குவித்தார். முன்னாள் அணித் தலைவரான ரிக்கி போண்டிங் பெற்ற 1544 ஓட்டங்களே ஆஸ்திரேலிய வீரர் ஒருவர் ஓராண்டில் பெற்ற அதிகபட்ச ஓட்டங்களாக இதுவரை பதிவாகியிருந்தது. அந்த சாதனையை முறியடித்து மைக்கேல் கிளார்க் 1595 ஓட்டங்களை பெற்றுள்ளார். பந்துவீச்சில் தம்பிக்க பிரசாத் 102 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் ஷமீத் இறங்க 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். சுகததாச செயற்கை ஓடுபாதை மீளப்பொருத்தும் விலைமனு கோரலில் ஊழல் மோசடி இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு. ஆசிய கனிஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளை இலக்காக கொண்டு சுகததாச செயற்கை ஓடுபாதை திறக்கப்பட்டது. சர்வதேச மெய்வல்லுநர் சம்மேளனத்தின் ஏதர சான்றிதழ் இருக்கின்ற போதிலும் செயற்கை ஓடுபாதை திறக்கப்பட்டு சில நாட்களில் தரம் குறித்து பிரச்சினை. சான்றிதழ் எவ்வாறு பெறப்பட்டது? வெளிநாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பொறியியலாளர் பிரிவு செயற்கை ஓடுபாதையின் தரத்தை நிர்ணயிக்கும் வரை ஓடுபாதையை ஏற்க முடியாது. சர்வதேச மெய்வல்லுநர் சம்மேளனத்தினால் தரப்படுத்தல் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதால் அவ்வாறானதொரு அறிக்கையை எதற்காக வழங்க வேண்டும்? செயற்கை ஓடுபாதை திறக்கப்பட்டு இன்றுடன் 180 நாட்கள் பூர்த்தியாகின்றன. செயற்கை ஓடுபாதையின் தரத்தில் குறைபாடுகள் ஏற்பட யார் காரணம்? சுகததாச விளையாட்டரங்கு அதிகார சபை இதனை எப்போது பொறுப்பேற்கும்? ஓடுபாதையை மீள பொருத்துவதற்காக செலவிடப்பட்ட மக்களின் பணமாக 113 மில்லியன் ரூபாவை வீணாக்க இடமளிக்கலாமா? இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.